திரு சுமந்த், இப்ப திராவிட இயக்கத்துல இணைந்து திராவிட கட்சியை வழிநடத்தியவரை இந்துத்துவா தலைவர் அப்படின்னு சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லைங்க, அது இன்னித்து பொழுதுக்கு அவர் சொல்லியிருக்காரு. நாளைக்கு வேற நேர் எதிராக அவர் மிகப்பெரிய ஒரு திராவிட சித்தாந்த தலைவர்னு கூட சொல்லலாம். ஸோ அதை ரொம்ப நம்ம சீரியஸா எடுத்துக்க முடியும். ஏற்கனவே ஊழல்வாதின்னு சொன்னவர் தானே, ஊழல் குற்றத்துக்காக தண்டனை பெற்ற நபர் அப்படின்னு சொன்னதுதான் அங்கதான் பிரச்சனையே பெருசா ஆரம்பிச்சுது. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் அந்த உறவு முறிக்கப்படுறதுக்கு காரணமாக இருந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இதுதான். அதுக்கு பிறகு திரு அண்ணா, அறிஞர் அண்ணாவை பற்றி அவர் சொன்னது அதெல்லாம். ஸோ அது ஒரு ஒரு ரொம்ப ஒரு இன்னித்து பொழுதுக்கு அது அவருக்கு தோணி இருக்கு, அதை சொல்லிட்டார், அவ்வளவுதான். அது பிளஸ் அதிமுக வாக்குகளை 2026 பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆங்கிள் இருந்தும் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கலாமே தவிர அது ஒரு உண்மையான ஒரு ஸ்டேட்மெண்டா நான் பார்க்கல. நிச்சயமா நீங்க அப்படி செய்ய நினைக்கிறது அது நடைமுறை சாத்தியமா? இல்லைங்க, யாரும் இப்போ செல்வி ஜெயலலிதா போய் ஒரு இந்துத்துவவாதி தலைவர்னு எடுத்துக்கிட்டாங்க, யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. மக்கள்கிட்ட போய் சொன்னீங்கன்னா கூட மக்கள் அதை ஏத்துக்க போறது இல்லை. அவர்கள் திமுக இந்து எதிர்ப்பு, இந்து விரோத கட்சியாக பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில எல்லோருக்கும் பொதுவான ஒரு கட்சியாக அதிமுகவை வடிவமைத்தார். அதனால ஒரு உண்மையான ஒரு செகுலர் பார்ட்டியாக அந்த கட்சியை வடிவமைத்ததுனால, பிகாஸ் ஒரு சைடு இந்து மதத்திற்கு மேல அவ்வளவு ஒரு வெறுப்பு அரசியல் செய்து கொண்டிருந்ததனால் இவர் நடுநிலையாக இருந்ததே ஏதோ இந்துத்துவாவை ஆதரிக்கிற மாதிரி வந்துருச்சு. அதுதான் இந்த பர்செப்ஷன் கேப்ங்கிறது சொல்றோம். அதனால தானே தவிர திமுக ஒரு வேளை அந்த காலகட்டத்தில் இல்லை என்றால் செல்வி ஜெயலலிதாவை பற்றி இந்த இந்துத்துவவாதி என்ற பேச்சே எழுந்திருக்காது. திமுக இந்த பக்கம் தொடர்ந்து இந்து மதத்தை, மத வழிபாடு முறைகளை பற்றி திமுக தலைவர்கள் தொடர்ந்து பேச்சுக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சர்ச்சைக்குரிய வகையில், அவமரியாதை செய்யும் வகையிலும் பேச்சுக்கள் இருந்திருக்கின்றன, இன்றும் இருக்கின்றன. அதை ஒப்பிடும் போது இவர்கள் ஒரு செக்குலரா சென்ட்ரிஸ்டா இருந்ததுனால மக்களுக்கு ஒரு ஃபீலிங், அவங்க இந்துத்துவவாதி. அது மக்களுக்கு பெரும்பாலான மக்களுக்கு ஒரு ஃபீலிங் இல்லை. ஆனால் திரு அண்ணாமலைக்கு அந்த மாதிரி ஒரு பர்செப்ஷன் இருந்திருக்கலாம், அதை அவர் சொல்றார். அதனால் அது உண்மையாகிவிடும் என்று அர்த்தம் அல்ல. நாளைக்கே செல்வி ஜெயலலிதாவை விமர்சிக்க வேண்டும் என்றால் கடுமையாகவும் இவர் விமர்சிப்பார். அதிலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. இல்ல, இதுலதான் ஒரு சந்தேகம் வருது. இப்ப அண்ணாமலையோட இந்த கருத்தை ஜெயலலிதா பற்றிய ஒரு புகழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்கணுமா, அல்லது அவர் பற்றிய ஒரு நெரேட்டிவை செட் பண்ண நினைக்கிறாரு அப்படின்னு பார்க்கணுமா? என்னவா இதை புரிஞ்சுக்கிறது? ஜெயலலிதாவுக்கு வாக்களித்தவர்களே எங்களுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு கேட்கிற ஒரு அரைக்கூவலாகத்தான் நம்ம பார்க்கணும், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓட்டு போடுங்க எங்களுக்கு. நீங்க அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு போட்டீங்கல்ல, ஜெயலலிதாவும் இந்து மக்களுக்கு எல்லாம் நல்லது செஞ்சாங்கல்ல, நாங்க தானே இப்ப இன்னைக்கு அவங்க இல்ல அதானே சொல்றாரு. அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த நேரட்டிவ் மாறல அப்படிங்கிறாரு. இப்ப அவங்க இல்ல இப்ப அந்த இந்து மதத்தை பாதுகாக்கிறதுக்கு யார்? அப்புறம் என்ன சொல்றாரு? எஸ்டிபிஐயோட கூட்டணி வச்சுட்டாங்க அதிமுக. எஸ்டிபிஐ பிஎஃப்ஐ உடைய, தடை செய்யப்பட்ட பிஎஃப்ஐ நெருங்கிய தொடர்பு உள்ள ஒரு அமைப்பு, தீவிரவாதத்தை ஆதரிக்குதுங்கிறார் அவர். சோ அங்க கொண்டு போறாரு. அதிமுக இன்று ஜெயலலிதா உடைய கட்சியாக செயல்படவில்லை. அவர்கள் ஜெயலலிதாவுடைய கொள்கையை தாண்டி போய்விட்டார்கள். அதனால அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, ஜெயலலிதா கொள்கைக்கு உண்மையான பிரதிநிதிகள் பாஜக தான் அப்படிங்கிறது தான் அவருடைய மெசேஜ். அது மக்கள் ஏத்துப்பாங்களாங்கிறது சந்தேகம். ஓகே திரு ராமசாமி, இப்போ மக்கள் அதை ஏத்துப்பாங்களான்றது சந்தேகம் தான் அப்படின்னு சொல்றாரு திரு சுமந்த். அப்போ அண்ணாமலை இதை ஒரு நெரேட்டிவா செட் பண்ணி அதிமுகவோட வாக்குகளை பாஜக பக்கம் திருப்புவதற்கான ஒரு முயற்சி தான் அப்படின்னு சொல்றாரு. உங்க பதில்? நான் ஒரு 3 ஸ்டேட்மெண்ட், 3ஆவதா நான் அந்த இதுக்கு வந்துடுறேன். ஃபர்ஸ்ட், பாஜக எல்லாருமே மதவாத கட்சி அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அது தவறாக தெரிகிறது. ஏன்னா இன்னைக்கு ஆட்சியில் ஒரு 10 ஆண்டு காலம் இருந்திருக்கிறாங்க, யாராலையும் ஒரு பாலிசி சொல்ல முடியல. அண்ணன் கேசிபி அவர்கள் கூட சொல்லும் போது ஒரே ஒரு சட்டம், அது ரெஃப்யூஜிஸ் மற்ற நாட்டில் வதைப்படும் போது அவர்கள் இந்தியாவுக்குள்ளே எப்படி வரலாம், அவர்களோட சிட்டிசன்ஷிப்பும் எப்படி ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணப்படலாம் மட்டும்தான், எல்லாருக்கும் கேரண்டியும் அதில் கொடுக்கப்படலை. அந்த ஒரு சட்டத்தை மட்டும்தான் அவங்களால சொல்ல முடியுது. அங்கே டிஸ்கிரிமினேஷனே கிடையாதுன்னு உச்சநீதிமன்றமும் சொல்லிடுச்சு, உலக நாடுகளும் ஏற்றுக்கொண்ட ஒரு பொசிஷனில் இருக்கு. ஸோ அப்படின்ற போது இதே
அண்ணன் அக்னிஸ்வரன் அவர்கள் சொல்லும் போதும் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஹஜ் பயணத்துக்கான ஃபெசிலிட்டேஷன்லாம் பண்ணாங்க அப்படின்னு. அப்போ மோடி அவர்கள் அவரோட 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் இங்கே மட்டும் இல்லை, குஜராத்தில் அவர் முதலமைச்சராக இருந்த போதும் அவர் ஹஜ் பயணத்துக்கான ஃபெசிலிட்டேஷன் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் இந்தியாவிலேயே அதிகபட்சமான இஸ்லாமியர்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பழங்குடியினருக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கிய, நான் பர்சன்டேஜ் பேசிஸில் கூட எடுத்துக்கோங்க, நான் டோட்டல் குவாண்டமில் கூட வேணாம், ஏன்னா இன்ஃப்ளேஷன்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் இந்த 10 ஆண்டுகளில் தான் இருக்கிறதுலேயே அதிகமாக கொடுக்கப்பட்டது. அப்படின்ற போது அந்த மாதிரி ஒரு பிரதமர், அந்த மாதிரி ஒரு தலைவர், அவரை நீங்கள் வந்து ஒரு மதத்தோட இல்லை மதவாதி இல்லை அவர்கள் ஒரு கட்சி வந்து ஒரு மதவாத கட்சி அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த கட்சி வந்து இந்துக்களுக்காக அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னா நாடு முழுக்க இருக்க பல தேசிய கட்சிகளோ இல்லை சில மாநிலங்களில் இருக்க கட்சிகளோ அவர்கள் ஒரு நிமிஷம் 2019 கேதார்நாத் போறீங்க, 2024 ராமர் கோயில் போறீங்க, அப்ப யாரு மதவாதம்?